இந்த மாதிரி நம்ம 12 வயரை 6 அடியில் வெட்டி தனித்தனியாக முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த குமிழ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 4 இது கேப்பில் நம்ம 4 முடிச்சு போட்டாச்சு. சுற்றிலும் 6 சைட்லேயும் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த ஒரு குமிழ் இருக்குது பாருங்கள், அந்த குமிழுக்கு நேராக இருக்க முடிச்சை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த வயரில் நம்ம இந்த வயரை இணைக்க போகிறோம். இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க. அடுத்ததா இந்த இடத்துல இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க. இணைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு குமிழ் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குமிழ் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல இந்த குமிழுக்கு நேராக இருக்கிற இடத்துல இந்த முடிச்சில் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 5 குமிழ் போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் நம்ம வந்து 6 குமிழ் போட்டு வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த கேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு இடத்துல மட்டும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த 4 முடிச்சு ஏற்கனவே போட்ட முடிச்சு தான். அடுத்ததாக இந்த முடிச்சுக்கள் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கேப்பை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம இந்த வயரையும் இங்கே கீழே இருக்கிற வயர் தான் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறத போடணும். இங்கே வந்து ஒரு 5 கோணம் வரும். இங்கே எல்லாமே நம்ம 6 கோணமாக வரும். இந்த இடத்துலையும் ஒரு 5 கோணம் வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த சைடில் இருக்கிற வயரை எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்ததாக இந்த இடத்துக்கு கீழே இருக்கிற வயர், இந்த வயரை எடுத்துக்கோங்க. இதையும் இதுலேயும் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ முடிச்சு போட்டுட்டு அடுத்ததாக இப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி போட்டாச்சு. அடுத்ததா இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இப்போ கேப்பில் இன்ட்டுவாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் அப்படியே மேலே வரைக்கும் நம்ம போட்டு கொண்டு வர வேண்டியதான்.
இப்போ இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ இந்த கேப்பில் எல்லாத்துலேயும் போட்டு கொண்டு வர வேண்டியதான். இந்த மாதிரி இன்ட்டா இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் இப்படியே மேலே வரைக்கும் நம்ம போட்டு கொண்டு போகணும். அடுத்ததா இந்த எண்ட்ல கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி 6 பக்கமும் கொண்டு வந்துருங்க. நான் 2 இடத்துல கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 4 இடத்துல கொண்டு வரணும். கொண்டு வந்து முடிச்சுக்கிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம 4 அதாவது 6 இடத்துலையும் இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்ததா மறுபடியும் 6 கேப் வரும். அந்த கேப்பை மட்டும் நம்ம முடிச்சிருவோம். இந்த இடத்துல வி மாதிரி வந்திருக்கு, பெரிய வி மாதிரி வந்திருக்கு. அந்த கேப்பில் இருக்கிற 2 வயர், அதாவது கீழே இருக்கிற வயரை எடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் சரிசமமாக கொண்டு வரணும். எப்படின்னா நம்ம கிராஸ் கட் கூடைக்கெல்லாம் எப்படி சரிசமமாக கொண்டு வருவோமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து அடுத்து ஒரு முடிச்சு கொண்டு வந்துடணும். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து இன்ட்டாக வருது பாருங்கள். இது கீழே இருக்கிற வயரை வரைக்கும் நம்ம போட்டோம்னா இன்ட்டாக வரும். அதை அப்படியே நிப்பாட்டிடுங்க. இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக இந்த உள்ளே இருக்கிற இன்ட்டுவில் போடுங்க. எல்லாமே இன்ட்டுவாக தான் வரும். கிராஸ் கட் கூடைக்கெல்லாம் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். இப்போ இந்த கீழே இருக்கிற வயரில் நம்ம போட்டோம்னா இன்ட்டுவாக இங்கே வந்து நின்றுக்கிறோம். இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக அடுத்த கீழே இருக்கிற இன்ட்டை கொண்டு வாங்க. அடுத்ததா ஒரு முடிச்சு. அடுத்ததா இந்த இடத்துல ஒரு முடிச்சு. இப்போ வந்து சரிசமமாக வந்துருச்சு. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சரிசமமாக இன்ட்டுவாக ஒரு பாருங்கள், இது மாதிரி வரணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு கொண்டு வந்துருங்க.